சந்தியா ஜானி சீரியலில் இப்போ ஒரு ஆட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. பத்மாவும் பார்வதியும் கண்ணா அப்படின்னா வெளுத்தெடுக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து சீனை வந்து சேர்த்ததுக்கப்புறம் மாயா யாரை கேட்டுட்டு இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க? அவளுக்கு நிச்சயதார்த்தம் ஆகி கல்யாணம் ஆக போகிற நேரத்தில் இது மாதிரிலாம் ஒரு விஷயம் பண்ணுறியா? உனக்கெல்லாம் ஈவரக்கம் கொஞ்சமாவது இருக்கா? எனக்கு ஈவரக்கம் இருக்கா இல்லையான்னு கேட்குறீங்களே, அது இருந்தனால தான் நான் இப்படி பண்ணேன். அவனுக்கு பல்ஸ் வந்து கம்மியாகிட்டே வந்துருச்சு. அதுக்கப்புறமேட்டு இதை பண்ணலைன்னா அவன் பொழைக்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்னமோ மருத்துவர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானே. அந்த இடத்துல ரமணி பாட்டி நமக்கு என்னமோ எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாதிரியும் வாலண்டரியாக வந்து மாயா வந்து திட்டுறாங்க. இது எல்லாத்தையும் ரகுராமும் ஜானகியம்மாவும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. நீ எதுக்குடி இது மாதிரிலாம் ஆசைப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி திட்டினோன்னே, எங்கள் அம்மா ஒன்றும் அப்படியெல்லாம் என்ன ஒன்றும் வளர்க்கலை, டாக்டர்கிட்ட வேணாலும் கேட்டுக்கங்க. ஆமாம், இவ பொல்லாத டாக்டர் எம்பிபிஎஸ்லாம் படிச்சிருக்கா, இவ சொல்லிட்டா எல்லாம் கரெக்டாக இருந்துற போதான்னு சொல்லி எல்லாரும் கொஞ்சம் டூ மச்சாக பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து டாக்டர் வந்து வராங்க. உங்கள் பையனை வந்து காப்பாற்றியாச்சு அப்படின்னு சொன்னோன்னே, காப்பாற்றிட்டீங்களா, ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி தான் எல்லாரும் வந்து பேசுகிறாங்க. டாக்டர் வந்து கேட்குறாங்க, இது சிபிஆர் பண்ணது யார்? நான் உள்ளே கேட்டேன், யாருமே பண்ணலைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சிபிஆர் பண்ணவங்க தான் மிகப்பெரிய புத்திசாலின்னு கூட சொல்லுவேன். அவங்க மட்டும் சிபிஆர் பண்ணலன்னா சீனை என்னோட உயிரோட வந்திருக்க வாய்ப்பே இல்லை. நான் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்லாம் அடிஷ்னல் தான். சிபிஆர் தான் உண்மையிலேயே வந்து ஆம்புலன்ஸுக்கு முன்னாடி வந்து பண்ணனால அவர் இப்போ உசுரோடு இருக்காரு. யார் பண்ணதுன்னு கேட்டோன்னே, நான் தான் பண்ணேன் அப்படின்னு மாயா வந்து பேசுகிறாங்க. வா வா கை கொடுமா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்டேன்னா ஓடி வந்து கை கொடுக்குறாங்க அந்த இடத்துல. உனக்கு இதை பற்றிலாம் முன்னாடியே தெரியுமா? தெரியும் டாக்டர், நான் பல்ஸை செக் பண்ணி பார்த்தேன், ரொம்ப லோவாக இருந்துச்சு. சிபிஆர் பண்ணால் மட்டும்தான் இவன் பிழைப்பான்னு தெரிஞ்சிச்சு. அதனால தான் முதல் உதவி பண்ணிட்டேன். சூப்பர்மா. இது மாதிரி பீஸ்ஃபுல்லான மைண்ட் யாருக்குமே இருக்காது. இது மாதிரி எதாவது ஆயிடுச்சுன்னா வயிற்றுல வாயை அழிச்சிட்டு அழுதுகிட்டு தான் இருப்பாங்க. அப்படி பண்ணுறதுனால 10 பீஸா கூட பிரயோஜனம் இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது, இங்கே வந்து பார்த்தா தான் கதறி கதறி வந்து அழுவாங்க. ஆனால் நீ சிபிஆர் பண்ணனால்தான் உங்கள் ஒரே புள்ள தப்பிச்சிட்டான். இல்லாட்டி பத்மா, மணி, உங்கள் புள்ள உங்களுக்கு இல்லை. தேங்க்ஸ், நன்றி சொல்லணும்னா இவங்களுக்கு மட்டும் சொல்லுங்கன்னொன்னே, ரொம்ப வந்து ஒத்துமொத்த குடும்பம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. போய் சீனை போய் பாருங்கன்னொன்னே எல்லாரும் வந்து பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்பன் மட்டும் மணி வந்து கரெக்டாக இவங்க கையை பிடிச்சிட்டாங்க, நம்ம மாயா கையை. என்னால் முடியலம்மா, எனக்கு அழுகழுகையாக வருது, ரொம்ப நன்றிங்கிற மாதிரி மணி வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன்மா, அவன் இல்லாமல் இருந்தானா அவ்வளோதான். இத்தனை நாள் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையும் இனிமேட்டு வாழக்கூடிய வாழ்க்கையும் எல்லாமே வந்து அர்த்தம் இல்லாதமா இருக்கும். என் பையனை வந்து காப்பாற்றிட்டேன், ரொம்ப பெரிய மனசுமா அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிடாத குறையாக வந்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. முதல்ல போய் உங்கள் பையனை வந்து பாருங்கன்னொன்னே, பையனை பார்க்குறதுக்காக எல்லாரும் நிற்கிறாங்க. அந்த இடத்துல தான் நம்ம மாயா வந்து நிற்கிறாங்க. இது வந்து சீனுக்கு வந்து தெரியாது சிபிஆர் வந்து கொடுத்தாங்களா இல்லையான்னு. ஒரு பக்கம் எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப பத்மாவும் பார்வதியும் கரெக்டாக வந்து, ஏய் சாருமதி, நீ பேசி பெர்ஃபார்ம் பண்ணிடே, அவன் மனசில் என்ன இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, சாருமதி மாட்டும் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இருக்கேன் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து நெகட்டிவாக வந்து பேசுகிறாங்க. அம்மா இப்படியெல்லாம் பேசாதம்மா, அதான் நான் உயிரோட வந்துட்டேன்ல, சும்மா எப்போ பார்த்தாலும் வாயை திறந்தா இப்படி ஆயிடுச்சோ அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன் இல்லைன்னா எனக்கு வச்சுக்காத, எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னோன்னே டாக்டரே வந்து அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி பேசாதீங்கன்ட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க? ஆமாம், இவன் முன்னாடி யாரும் தேவையில்லாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு சிவராமனோ ரகுராமனோ அப்படியே டாக்டர் வந்து பார்த்து டிஸ்சார்ஜ் பண்ணலாமா இல்லையான்னு கேட்குறதுக்காக வந்து அங்கேருந்து கேபின் ரூமுக்கு வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் சரி யாரும் எதுவும் பேச வேணாம், நம்ம மாட்டு உள்ள வெளில போகலாங்கிறப்ப சீனு, நான் வேணா உன்னை அன்பா பாசமாக வந்து பார்த்துக்கிட்டா அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க சாருமதி மேலே நம்ம சீனா. நான் என்ன பேசன்ட்டா, என்னென்ன அன்பா பாசமாக வந்து பேசுகிற? அவங்க பேசுகிறப்பெல்லாம் வந்து திக்கி திக்கி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களால கண்டினியூஸாக சீராக வந்து பேச முடியல நம்ம சீனுவால். அதை தூக்கி அடித்ததுனால ரொம்ப இயல்பாக வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. சரி வெளில போகலான்னு சொன்னோன்னா ஒட்டுமொத்த குடும்பம் வெளில வந்துடுறாங்க அந்த இடத்துல. இப்போதைக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயில் இருக்கான், நாங்கள் வந்து நன்றி சொல்லிட்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டு சாமி கும்பிடலான்னு எல்லாரும் போகிறாங்க. ஜானகி அம்மாவும் மாயாவும் மட்டும்தான் இருக்காங்க அந்த இடத்துல. நீ வரியா, நானும் கடவுளுக்கு நன்றி சொல்ல போகிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இங்கேயே இருக்கணுன்னே மாயா வந்து ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. சீனு, என்னடா அது இப்படி நடந்துருச்சு, சாரிடா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ரொம்ப மன்னிப்பு கேட்குறாங்க அந்த இடத்துல. நம்ம மாயா வந்து, நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும், நீ சிபிஆர் கொடுக்கலாமல் இருந்திருந்தா என் உயிரை இப்போதைக்கு மீட்டு எடுத்துருக்கவே முடியாதுன்னு டாக்டர் வந்து சொன்னாங்க, என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு வேதனையோட சொல்லிட்டு இருக்காங்க. சீனை, டேய் நான் உன்னை கரிச்சு கொட்டியிருக்கேன், நீ உன்னோட அன்பை பாசத்தை வந்து வெளியில் வந்து படுத்தினேன். ஆனால் நான் வந்து என்ன சொன்னேன், இது வரைக்கும் யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு காயப்படுத்தியிருக்கேன் உன் மனசை. ஆனால் நான் பண்ண செயலுக்கெல்லாம் மற்றவங்க எனக்கு எதாவது ஒன்று ஆகட்டும்னு நினச்சி சந்தோஷப்படுவாங்க. நீ எப்பட்றா இப்படி பண்ணியிருக்க? நான் உன் மேலே அன்பு பாசம் காதல்னாலாம் உன்னை காப்பாற்றலை, அது என் மனசில் சுத்தமாக இல்லை. சாருமதி தான் என்னோட மனைவி, அதெல்லாம் செகண்ட்ரி.
இந்த வீட்டோட பொண்ணு நீ இருக்க. ரகுராம் அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாரோ அதை தான் நான் பண்ணேன். என்ன உன்னை நான் தள்ளி விட்டோன்னே நான் பேலன்ஸ் ஸ்லிப் ஆகி அந்த தண்ணியில் வந்து விழுந்துட்டேன். இல்லாட்டி நானும் எஸ்கேப் ஆகிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சீனு. இருந்தாலும் என் உயிரை காப்பாற்றணும்ல, எப்பட்றா அவனுக்கு இதெல்லாம் தோணுச்சு? நான் உன் மேலே அன்பு வச்சுட்டேன் மாயா. நான் வந்து வில்லேஜ் பையன். அப்படி இருக்கும்போது அன்பு வச்ச மனசில் திருப்பி நீ என்னதான் காயப்படுத்தினாலும் அது எனக்கு 100 மடங்கு 1000 மடங்கு அன்பு தான் வந்து காட்டணும்னு தோணும். எனக்கு என் உயிரை விட அந்த இடத்துல உன் உயிர் தான் முக்கியம் தோணுச்சு. அது உன் உயிரோட என் உயிர் முக்கியம் நினச்சிட்டியாடா, ரொம்ப தேங்க்ஸுங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறாங்க. மாயா வந்து காப்பாற்றினால தேங்க்ஸுங்கிறாங்க. நீ சிபிஆர் சொன்னனால தான் நான் இப்போ உயிரோடு இருக்கேன்னு சொல்லி இந்த இடத்துல சீனும் வந்து ஒருத்தர் மாறி மாறி பேசிகிட்டு இருக்கப்ப நீங்கள் வெளில போங்க அப்படின்னு சொல்லும்போது வெளியில் வந்து பார்வதி வந்து இழுத்துட்டு வந்துடுறாங்க நம்ம மாயாவை. ஒன்றை இவன் எப்படி உள்ளே வந்தான்னு ஒத்துமொத்த குடும்பமும் பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் பேசுனா என்னவா ஆகும்னா வந்து மாயா பேசக்கூடாதுங்கிற மாயானால தான் நம்ம பையனே வந்து இப்போ உயிரோடு இருக்கான். இல்லாட்டி உயிரோடு இருக்கிறது கூட வாய்ப்பு இல்லைன்னு டாக்டர் சொன்னாங்களே. அப்புறம் என்னங்கிற மாதிரி பேசணுன்னே சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சிவராமன் ரகுராமன் பேசுகிறாங்க. ஒத்துமொத்த ஃபேமிலி நீ கூட்டிகிட்டு போயிடுப்பா, நான் வந்து பையனை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறேன் சரியான்னு சொன்னேன். மணி மட்டும் பேசுகிறாங்க ரகுராம்கிட்ட. மாப்பிள்ள நானும் இங்கே இருக்கேன் மச்சான், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சரிப்பா நீ இங்கே இரு, பாக்கி எல்லாரையும் அமுச்சு வச்சிடணுன்னே அப்படியே எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு வந்து வராங்க. அந்த இடத்துல நம்ம மாயா தனலட்சுமி வந்து கேட்குறாங்க நம்ம மாயாட்ட, வீட்டில் யாருமே இல்லை, கதவுலேருந்து எல்லாம் திறந்து போட்டுட்டு அப்படி எங்கே போனீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி பட்டமாக இருக்கிறப்ப சீனுக்கு என்ன ஆச்சு தெரியுமா இன்றைக்கி அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் சொல்லி முடிச்சிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம தனலட்சுமிக்கு ஃப்ளாஷ்பேக்காக அப்படியா சீனமாமாக்கு இப்போ எப்படி இருக்குது, என்ன செய்கிறது எது செய்யணும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பாட்டமாக யோசிக்கிறப்ப சீனுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு, இப்போ கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படியா ரொம்பவே சந்தோஷம், உனக்கும் சீனுக்கும் பிரச்சனைலாம் தீர்ந்துச்சுன்னா அதுவே எனக்கு ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து புக்கை வந்து படிக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் எபிசோட் ஃபுல்லாகவே.